சிட்டியில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் இந்த ஸ்கூட்டி உங்களால் பார்க்காம இருக்க முடியாது. Access 125 இதோட ரிவ்யூ தான் நீ பார்க்க போகிற ஆள் போகலாம். வண்டியோட ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கொயரான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட்ரோ ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ்னு சொல்லலாம். குரோம் ஃபினிஷ் மேலே மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட்ரோ மிரர் ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சுசுகி. டிசைன் வைஸ் பேக் சைடுக்கு வரும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் டேங்க் செட்டப் பேக் சைட்லேயே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து பிளாஸ்டிக்ல தான் அந்த கவர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடோட டேஞ்சர் லைட் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்ல கொடுத்துருக்காங்க. சின்னதாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வர எல்லா பைக்ஸுமே வந்து எல்இடின்னு போயிட்டு இருக்காங்க. இன்னமும் ஹாலஜன்ல இருக்கிறது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம். வண்டியோட லுக் அண்ட் டிசைன் வைஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து சைலன்சர் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். குரோம் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து அந்த சைலன்சர் கார்டு வந்துருது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து பார்க்குறப்போ ஆக்சஸ்ன்ற கிராஃபிக்ஸோட வந்து நேம் டேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஹைவேஸில் நம்ம இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கப்போ சடனாக நம்ம டர்ன் பண்ணுறோம். இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா வண்டியிலையும் ஆட் பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா கால் வைக்கிற இடத்துல மேட் இருக்கிற இடத்துல கூட வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகாத அளவுக்கு ஒரு சின்ன கப்ளிங் கொடுத்து அதில் ஒரு போல்ட் போட்டிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஏன்னா இந்த மேட் வைக்கிற இடம் நிறைய இடத்துல மேட் மிஸ் ஆகிடுது, இல்லை கீழே விழுந்தது கூட சொல்லலாம் ஒரு சில வண்டிகளில். இன்னுமே அது வந்து ஃபீச்சர் வந்து சார்ட் அவுட் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சுசுகிலேருந்து. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கலரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சுசுகி சைட்லேருந்து. 6 கலருமே நல்ல கலர்னு சொல்லலாம். பார்க்கவே லுக் வைஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டியை மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கலருக்காக தான் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டிசைன் அண்ட் லுக் சூப்பராக இருக்குது இந்த பைக்கில். உங்களுக்கு இந்த டிசைன் லுக் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், வண்டியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் கன்சோலுக்கு வருவோம். வண்டியோட ஃபீச்சர்ஸில் என்னென்ன பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இக்னிஷன் ஸ்விட்சும் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்சும் ஒரே ஸ்விட்சில் கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம். அண்டு எந்த டூ வீலர்லையும் கொடுக்காத, எந்த ஸ்கூட்டர்லையும் கொடுக்காத ஒரு ஃபீச்சர் ஹசார்ட் லைட் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பெனிஃபிட்னு சொல்லுவேன் இந்த ஸ்கூட்டருக்கு. பாசிங் லைட்டு வித் ஹை பீம் லோ பீம் அதுவும் சேர்த்து ஒரு ஸ்விட்சாக கொடுத்துட்றாங்க. அண்ட் சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வண்டி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு கன்சோலில் நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி லோட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஹேண்டிலிங் நல்லா இருக்குது. இனிஷியல் டார்க்கும் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சடன் த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்குது. பிரேக்கிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷன் இதிலே கொடுத்துறாங்க. சீட் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சரி, பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சரி, இதிலே வந்து கீ செட்டப்லேயே கொடுத்துறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீ கிளிக் பண்ணிங்கன்னா கீ போகிற இடம் லாக் ஆகிடும். ஸோ தெஃப்ட் ஆகிற பயம் இந்த பைக்கில் கிடையாது. அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சார்ஜிங் போர்ட் இதில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. டைப் ஏ சார்ஜிங் போர்ட் இதில் வந்துடுது. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பெனிஃபிட்னு சொல்லுவேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜிங் ஸ்பாட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸில் 1-2 தான் கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்டோரேஜ் வந்து செட்டப் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக கூட இருக்கும். சீட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வைடரான சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல குஷனியாக இருக்குது. ரைடருக்கும் சரி பிள்ளையானுக்கும் சரி நல்ல கம்ஃபர்ட்டோடு இருக்கும். அண்ட் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த ஸ்கூட்டி கேட்ட ஒரு 125cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.4 bhp பவர் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 10.2 Nm டார்க் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல நம்பர்னு கூட சொல்லலாம் ஸ்கூட்டிஸில் நீங்கள் எடுக்கிறப்போ. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி நல்லா கொடுக்கும், பட் மைலேஜ் கொடுக்காது. இந்த வண்டி பவரும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் மைலேஜும் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதனால தான் இந்த மோஸ்ட் ஆஃப் த சிட்டி கம்யூட்டர்ஸுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் BS6க்கு அப்புறம் இந்த பைக்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஜினில் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும், ரிலேபிளாக இருக்கும் சுசுகி சைட்லேருந்து சொல்கிறாங்க. அண்டு BS6க்கு அப்புறம் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாகவும் ரிலேபிளாகவும் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் இந்த பைக்கோட இன்ஜின். அண்ட் பைக்கோட டாப் என்ன நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு வந்து TFT கலர் டிஸ்பிளேல ப்ரொவைட் பண்ணுறாங்க. கலர் டிஸ்பிளேன்னு வரப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸில் லோட் பண்ணி கொடுக்குறாங்க. காலர் அட் அண்ட் SMS நேவிகேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸில் ஆட் பண்ணி தான் சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டு. ஸோ அதனால் LCD கிளஸ்டர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அண்டர் த சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24.4 கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க லிட்டர்ஸ். இந்த லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஹெல்மெட் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறைய கிராசரிஸ் வாங்குறீங்கன்னா கூட உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு மெயின் ரீசன் வந்து இது வந்து ஒரு சிட்டி கம்யூட்டருக்கு ஏற்ற ஒரு பைக்காக இருக்குன்னு சொல்கிறதுக்கு. அண்ட் பைக்கோட சீட்டிங்னு வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்ட்டு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். குஷனியாக கொடுத்துருக்காங்க, வைடான சீட்டு. ஸோ இது கம்யூட்டருக்கு ஒரு சூப்பரான சீட்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் வண்டியோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ரியரில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் பிரேக்கிங் எப்படி இருக்குது? நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. ஹைவேஸில் நான் ஓட்டிட்டு வந்தேன், வண்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பிரேக்கிங்கில் ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூட்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணுறப்போ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பைக்கோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டியூப்லெஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து டியூப்லெஸ்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இது ஒரு வெயிட்லெஸ்ஸான பைக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கும் நல்லா இருக்குது.
வெயிட் யூசேஜுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்ப்யூட்டர் பைக்காக இன்னமும் வந்து ரோட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 km/h கூட சொல்லலாம். அண்ட் மைலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாலிடான மைலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். 40 to 45 உங்களுக்கு வந்து சிட்டி கம்ப்யூட்டரில் கொடுக்கும் தாராளமாக. அண்ட் 45 to 50 உங்களால் வந்து ஹைவேஸில் எடுக்க முடியும்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல மைலேஜ். ஆனால் வந்து ஸ்கூட்டர்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மைலேஜ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹார்ட் பிளாஸ்டிக்னால உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்லேயே வந்து உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் நல்ல ஒரு அஷூரன்ஸான ஒரு பைக்குன்னு கூட நான் அதை சொல்லுவேன். அண்ட் கைஸ், நம்ம சுசுகி ஆக்சஸ் 125 ப்ராப்பரான ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த பைக்கோட ரிவ்யூ அடுத்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நாங்கள் ரிவ்யூ வீடியோ போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஒரு ஆரியோ விளாக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை கைஸ்.